எதிர்த்து பேசிட்டு நெடுவாசல் மக்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். வசந்த், அவங்களுடைய கருத்துக்களை இப்ப பதிவு செய்யுங்க. வசந்த், தொடர்பில் இருக்கீங்களா? நெடுவாசல் விவசாயிகளுடைய அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து நம்மளுடைய விவாதம் இங்க நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன, அது குறித்து அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கலாம். கார்த்திகை செல்வன், இங்க இருக்கிற எல்லாருமே வந்து தங்களுடைய மொபைல் போன்லயே வந்து விவாதத்தை நேரில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விதத்துல சிலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த ஊர் பகுதியை சேர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சிலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஐயா இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். உங்களுக்கு வந்து இந்த திட்டம் பற்றிய புரிதல் இல்லாம நீங்க போராடுறீங்களா? இந்த திட்டத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். நாங்கெல்லாம் வந்து யாரும் வந்து இங்கே முன்னோர்கள் மாதிரி பாமரர்கள் இல்லை. இங்கே எல்லாருமே உலகத்தில் என்னென்ன படிப்பு இருக்கோ அந்த காலத்தில் பாரட்டில் தான் பெரிய படிப்புன்னு சொன்னாங்க. அதை விட ஏதாவது பெரிய படிப்பு இருக்கா? அந்த படிப்பு படிக்கிறது கூட இங்கே ஆள் இருக்க படிச்சிருக்காங்க. இதை விட என்ன லண்டன், பாரிஸர் அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் போய் படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலக நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் நான் சொல்கிறேன், இந்த ஹைப்போ ஹார்பன் திட்டங்கிறது என்ன, ஹைட்ரோ ஹார்பன் திட்டம் அதை எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற இருந்தாலும் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க சொல்லிக்கலாம். இப்போ வந்து ஆமா, நாங்க வந்து இந்த பூமியை நம்பி வாழ்ந்தவங்க. எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் தான். அந்த விவசாயத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. நாங்க யாருடைய தயவுலையும் வாழல, எங்களுடைய உழைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு பிறகு எங்களுடைய சந்ததிக்கு இந்த மண்ணையே இங்க உள்ள தண்ணீரையே நாங்க காப்பாற்றணும். இது எங்களுக்கு தொண்டு தொட்டு வேணும் என்று சொல்லிக்கிட்டு சற்று நேரத்திற்கு முன்னர் இந்த லைவ்ல சுருக்கமா சொல்லுங்க. நடுநிலைவாதி ஒருவர் இங்கே இருக்கின்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்களும் பெரியவர்களும் பேண்ட் சட்டை அணிந்து வந்ததாக சொன்னாராம். அவர் இந்த நாட்டினுடைய நாகரிகத்தை பற்றி இன்னும் புரியாதவராக இருப்பார் என்று நினைக்கின்றேன். அவர் தவறாக கருத வேண்டாம். அந்த சகோதரருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று ஜப்பானிலே ஒரு தந்தையும் மகளும் பேண்ட் சட்டை போட்டு 1000 ஏக்கரை பழத்தோட்டம் வைத்திருக்கின்றார்கள். நான் போய் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, தாய்லாந்திற்கு சென்றேன். நான் வந்து மர வளர்ப்பில் உலகத்திலேயே தேசிய அவார்டு, NIP அவார்டு சென்ற 2014 அப்துல் கலாம் கையால வாங்கின. என்னுடைய தோட்டத்தில் 400 வகையான மரங்கள் இருக்கு. உலகத்திலேயே உள்ள அதிசய மரங்கள்லாம் வச்சிருக்கேன். உலகத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு விவசாயி. அந்த தாய்லாந்துக்கு போன, அங்க ஒரு யூனிவர்சிட்டி அல்ல, ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க பூரா விவசாயத்தை நம்பி வாழ்ந்தவங்க தான். எல்லா பேண்ட் சட்டை தானே இருந்தாங்க. இந்த நடுநிலைவாதி தன்னை திருத்தி கொண்டு இனிமேல் இந்த மாதிரி இந்த பேச்சுக்களை பேசக்கூடாது என்று அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் தமிழன் தமிழன் தமிழன். தொடர்ந்து பேசலாம். போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்கிறீர்களா அல்லது வேறு யாராவது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பவர்கள் இந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்து செல்கிறார்களா? இந்த போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இது என்னன்னா, இன்னைக்கு இது ஏதோ நெடுவாசல்ல மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இன்னைக்கு எப்படி சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியமோ அதே மாதிரி தஞ்சை மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டமும் இரட்டை மாவட்டமாகிய ஒரே மாவட்டம் தான். ஏன்னா ஒரு காலத்தில் இது ஒரே மாவட்டமாக இருந்த பகுதி. இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் 15 லட்சம் டன் விளையுது, இங்கே 3 லட்சம் விளையுதுன்னா அந்த 3 லட்சம் டன் இந்த நெடுவாசல் பகுதியில் தான் விளையுது. அப்படிங்கும் போது அது அந்த உயிரை விதை என்பது குழந்தை. அந்த குழந்தையை உருவாக்கக்கூடியது மண். அந்த தாய் மண், தாயை கொள்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் போராடுகிறோம். சரி, தொடர்ந்து பேசலாம். முதலமைச்சரை பார்க்கும் போது என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்க சொல்லி இருக்கிறீர்கள்? முதல்ல நான் ஒரு விவசாயி சொல்றேன். முதலமைச்சரை பார்க்கும்போது நாங்கள் வைக்க கோரிக்கை வந்து திட்டத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும். இதால் வந்து எங்கள் முதல் கோரிக்கை. அடுத்ததாக எக்காரணத்தை கொண்டும் எங்கள் விவசாயிகளை யாரும் கொச்சைப்படுத்தாதீர்கள். ஒருத்தர் சொல்லுகிறார், ஃபேன் செட் போட்டுவங்கெல்லாம் வந்து ஏதோ வேற மாதிரியும் விவசாயம்னா கோணம் கட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க அவருக்கு. அப்படின்னா அரசியல்வாதிகள்லாம் என்ன ட்ரெஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள், ஓகேங்களா? அடுத்த ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அப்படி யாருமே சொல்லல. போராட்டம் வந்து வெளியில இருந்து வந்து யாருமே முன்னெடுத்து செல்லல அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். எனக்கு 2 கருத்தை சொல்லிக்கிறேன். அடுத்து சொல்றாங்க நெடுவாசல்ல மட்டும் தான் மக்கள் எதிர்க்கிறாங்க, ஏன் நாகப்பட்டினத்தில் எதிர்க்கிறேன்னு கேட்கறாங்க. நான் சொல்றேன் மண்ணெண்ணெய் தானே எடுக்க போறேன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க ஏன் நாகப்பட்டினத்தையும் அதான் சொன்னோம், நாகப்பட்டினம் ஒத்துக்கிட்டாங்க, நெடுவாசல் ஒத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன் என்னன்னா, நெடுவாசல்ல மண்ணெண்ணெய் எடுக்குன்னு சொன்னா அருண்ஜேட்லி அறிவிக்கும் போது நெடுவாசல்ல மண்ணெண்ணெய் எடுக்கிறாங்கன்னு அறிவிச்சிருக்கலாமே, எதுக்கு ஹைட்ரோ கார்பன் அறிவிக்கணும்? ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கேட்குறேன்,
நீங்கள் வந்து மத்திய அரசில் வந்து மத்திய பிரதிநிதிகளும் சரி அமைச்சர்களும் சரி அவங்களுடைய கருத்தில் வந்து ஒரு ஒற்றுமையே கிடையாது. ஓகேங்களா? அவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசி ஒன்று சொல்கிறாங்க, மக்கள் விரும்பாவிட்டால் இந்த திட்டத்தை ரத்து செய்வோம் என்று. பிப்ரவரி 16 தாங்க அதானே சொல்கிறோம். சரி சரி, பிப்ரவரி 16 தாங்க அதானே சொல்கிறோம். ஓகேங்களா? அதனால விவசாயி என்ற முறையில் இது முடியும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். சரி, அதே போல் மத்திய அரசு சொல்லியிருக்குது, இந்த மாதிரி விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் நாங்க வந்து அடுத்த கட்டமான முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒரு பெண்ணா சொல்லுங்க, உங்ககிட்ட கருத்து கேட்க வந்தா என்ன கருத்து சொல்லுவீங்க? என்னோட கருத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். எரிவாயுங்கிறது வந்து ஒரு நச்சு பொருள். அதை வந்து நாங்கள் வந்து இந்த பூமியில் வந்து அதை செலுத்தினா வந்து மக்களை பாதிக்கும், விவசாயத்தை பாதிக்கும். எங்களுக்கு முதல்ல தேவை எங்களுக்கு வந்து உணவும் தண்ணியும் தான், ஒரு இயற்கையான காற்று. இது மூணையும் வந்து நாங்கள் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. இந்த எரிவாயுவை நாங்கள் வந்து எந்த காலத்துலையும் எங்கள் உயிரே போனாலும், நடுவர் சொல்கிறாரு 13 நாள் தானே போராட்டம் தொடங்கி ஆகுது, பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு அவர். 13,000 ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய திட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். சரி, அதாவது நீங்க உறுதிப்பாட்டோட இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த பகுதி மக்கள் வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் வந்து இந்த போராட்ட குழுவினர் சென்னை சென்று தமிழக முதல்வரை நாளை சந்திக்கவிருக்கிறார்கள். அந்த குழுவினரையும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் சந்தித்து தங்களுடைய உணர்வுகளையும் அவர்களுக்கு தெரிவித்து எப்படி இதை ஆக்கப்பூர்வமாக வலிமையோடு தங்கள் போராட்ட உணர்வுகளை வந்து முதலிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக இங்கு இருக்கிறார்கள். கார்த்திகை செல்வன். வசந்த், அந்த மக்களுடைய பதிவுகளை, கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. அவர்கள் நிறைய அந்த மண் மீதான இமோஷனல் பாண்டிங் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு இருக்குங்கிறத வெளிப்படுத்தினாங்க. ஒவ்வொருத்தருடைய அந்த வெளிப்படுத்தலும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. அதுல சில தவறான புரிதல்களும் இருந்தது. அதையும் நான் வந்து விளக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த போராட்டம் என்பது தொடரும். நாங்க வந்து எந்த விதத்திலையும் இந்த திட்டத்தை நடத்த விட மாட்டோம். அதைத்தான் உறுதியாக சொல்ல இருக்கிறோம். மத்திய அரசாங்கம் வந்து கருத்து கேட்கும் போதும் எங்களுடைய கருத்து அதுவாகத்தான் இருக்குங்கிறாங்க. அதே போல ஒரு இளைஞர் குறிப்பிட்டது போல நாங்க 16ஆம் தேதியிலிருந்து, பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து இதுதானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். மக்கள் கருத்து என்பது இதுவாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அந்த மக்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த உடை அணிந்து வருவது தொடர்பான தவறான ஒரு புரிதல் அங்கே ஏற்பட்டிருக்கிறதாக புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படியான எந்த கருத்தையும் அரங்கத்தில் இருந்த யாரும் வைக்கல. நம்ம திரு வசந்த், நீங்களும் அதை அவர்களிடம் விளக்குனீங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. திரு நாராயணன், நேரடியா அந்த மக்கள் சொல்றது தான், மண்ணெண்ணெய் எடுக்க வரேன்னு தானே சொன்னீங்க. நீங்க இப்போ வந்து வேற ஹைட்ரோ கார்பன் சொல்றீங்களே, அப்படிங்கிறதா எங்க பிரச்சனையா இருக்கு. நீங்க என்ன சொல்லி என்ன வந்தீங்க? நாகப்பட்டினத்துல இதை சொல்லி தான் வந்தாங்க. இப்ப இதே மாதிரி இங்க வரும்போது தான் எங்களுக்கு கவலை இருக்கிறது, அச்சம் இருக்கிறது, என்ன மாதிரி ஆகுங்கிற கேள்விகள் நிறைய எழுது அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன அதே பாயிண்ட் தான் அவரும் சொன்னார். அதே பாயிண்ட், இதை ஒரு நாள்ல தீர்த்து வைக்க வேண்டியது இவங்க கையில இருக்கு. ஏன் தீர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியும். நான் சொல்றேன், மண்ணெண்ணெய் தானேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாரு. நான் மறுபடியும் அந்த தம்பி கிட்ட சொல்றது, அந்த மாதிரி எந்த ஒரு அரசாங்கமும் சொல்லி இருக்க முடியாது. அரசாங்கம் என்று சொன்னால் நான் ஆவணங்களின் அடிப்படையில் சொல்றேன். அவங்களுக்கு அரசாங்கம் வந்து அதிகாரிகள். நான் முடிச்சேன். நான் இது உங்களுடைய இதுக்காக சேர்த்து சொல்றேன், நீங்க பதில் சொல்ல. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்தை வந்து லீஸுக்கு எடுத்த அதிகாரிகள் சொன்னது இங்க மண்ணெண்ணெய் தான் எடுக்க போறோம், அதனால நிலத்தை கொடுங்கன்னு எடுத்தாங்கிறாரு. எங்களை பொறுத்தவரையிலும் அதாவது ஏன்னா அதிகாரிகள் தான் அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள், அரசாங்கம்ங்கிறது அங்க அதிகாரிகள் தான். அரசை பொறுத்தவரையிலும் இது ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லப்படுகிற நீரக கரிமம் எடுக்கக்கூடிய ஒரு ஆவணங்கள் தான். அனைத்து ஆவணங்களும் 10 வருடங்களுக்கும் மேலாக இருக்கிறது. அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து எல்லாமே அதான் சொல்லுது. அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். ஒருவேளை அந்த மக்களுக்கு, அவர் இன்னொருத்தர் சொன்னார் பேசும்பொழுது, இங்க எல்லாமே படிச்சவங்க இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். அப்போ அன்னைக்கு அங்க இருந்த படித்தவர்கள் கண்டிப்பாக அதை விலக்கி இருக்க வேண்டும் ஒன்று, அல்லது அதுதான் நான் சொன்னேன், அந்த பீப்புள் விழிப்புணர்வு இப்பதான் வருதுன்றாரு. முன்னாடி படிச்ச ஆட்கள் கம்மி. இல்ல பாலிசியும் கிடையாது. ஒரு நிமிஷம் திரு நாராயணன் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்ப் பாலிசி, நெல்ப்ல இருந்து ஹெல்ப்பா மாறினது மிக முக்கியமாக. நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும்னா அதுக்கு தனி லைசன்ஸ் வாங்கணும், நீங்க கோலுக்கு தனி லைசன்ஸ் வாங்கணும், மீத்தேனுக்கு தனி லைசன்ஸ் வாங்கணும், ஆயிலுக்கு தனி. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மண்ணெண்ணெய்க்கு அடிப்படையாக வாங்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கலாம் அந்த காலம். இப்போ இந்தியாவில வந்து ஷேல் கேஸ் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சோ இப்போ வந்து இந்த திரு நாராயணன் சொல்றது வந்து இன்னைக்கு கூட ஒண்ணு இல்ல, அவங்க அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் மண்ணெண்ணெய் சொன்னாங்க, மண்ணெண்ணெய் மட்டும் தான் எடுக்கிறோம்னா விட்டுட்டு அவ்வளவு ஈஸியாலாம் அப்படி பண்ண கூடாது சார். அவர் சுமந்த நான் சொல்றேன் சார்,
மண்ணெண்ணெய் எடுத்தா பரவாயில்லையான்னு கேட்டா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. நம்ம தேவையில்லாத பேசக்கூடாது. அவங்க ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்றாங்களே தவிர மண்ணெண்ணெய் எடுத்தா பரவாயில்லையா அப்படின்னா இல்ல. அதாவது இஷ்யூ என்னன்னா அதுதான் கார்த்திகை செல்வன் நான் தொடர்ந்து ஒரு 13 நாட்களாக நான் சொல்லிக் கொண்டு வருவது எல்லாமே, ஒருவேளை அப்படிப்பட்ட தவறுகள் நடந்திருந்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஏன்னா ஆவணங்களின் அடிப்படையில தான் ஒரு அரசாங்கம் செயல்படும். இந்த அரசாங்கம் அப்போ யார் உண்மை சொல்கிறார்கள், யார் சார் ஒரு நிமிஷம் சார் யார் உண்மையை சொல்கிறார்கள், யார் போய் தெரிஞ்சு போடும். மறுபடியும் சுமந்த் வந்து ரொம்ப குறிக்கிட்டாரு ஷேல் கேஸ் பத்தி. அவர் இல்ல அது வேலிட் பாயிண்ட், அதை எடுத்துட்டு நீங்க பேசுங்க. நான் மறுபடியும் சொல்றேன் ஷேல் கேஸ் 2005 இல்ல சார். நான் என்ன சொல்றேன், 2006 இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்கள் நான் நெடுவாசல் குறித்து மட்டும் தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் வேற எதுக்குமே போல. நான் 2006 இருந்து இந்த நெடுவாசல் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் குறித்த ஆவணங்கள் அரசு ஆவணங்கள்ல இருக்குது. நான் அதை தான் பேசிட்டு இருக்கிறேன். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இல்ல கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம். அதற்கு அப்புறமா 2009 இதுல இந்தியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ ரிப்போர்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். இப்போ என்ன இஷ்யூனா, ஒருவேளை அவர்களுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் இல்ல, இது வந்து மண்ணெண்ணெய் சொன்னதுனால தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர்களுக்கு தேவை இன்றைக்கு என்னன்னா, இந்த ஹைட்ரோ கார்பனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கறத உறுதியாக அரசுகள் கொண்டு போய் சேர்க்க. அரசுகள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் மத்திய அரசு மாநில அரசு இது ரெண்டுமே கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் ஒருவேளை அந்த மக்களை அந்த அரசுகளால் கண்டிப்பாக மாற்ற முடியவில்லை என்று சொன்னால், அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த திட்டத்தை கைவிடுவதில் தவறில்லை. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். அப்போ இது நாள் வரைக்கும் இந்த 10 வருஷமா இதை தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் அரசியல். இவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப பண்ணல, கம்யூனிஸ்ட் தான் பண்றீங்க. அதாவது அக்டோபர் மாசம் இல்ல சார், அதையும் சேர்த்து சொல்லிட்டோம். அக்டோபர் 16, 2016 அதுல இதே இவங்களுடைய தொழிற்சங்கம் CITU AITUC ரெண்டுமே இவங்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி இந்த மாதிரியான ONGC நிறுவனத்திற்கு ஆதரவாக CITU AITUC போராட்டம், முன்னாள் MLA முன்னாள் MP கம்யூனிஸ்டோட தெளிவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதுல ONGC ஆபரேட் பண்ற அத்தனை இதுலயுமே எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் கிடையாது, வேண்டுமென்றே சதி திட்டம் தீட்டி தூண்டி விட்டு இந்த மக்களை போராட வைக்கின்றனர், இதனால ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கின்றனர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவங்க சொல்லிருக்காங்க. நான் சொல்லலாம், நக்கீரன் அக்டோபர் 10 வந்து பார்த்தேன். பாவம், அவங்களுக்கு வாங்குற அடிக்கு வேற யார் மேலையாவது பாயணும்னு திரு நாராயணன் ஆதாரத்தோட சொல்றேன். அப்புறமா அதுல நான் என்ன பண்றது, இல்லன்னா இல்லன்னு பாருங்க, நாங்க அடி வாங்குறோமா இல்ல நீங்க அடி வாங்குறீங்களான்றது அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க ஒரு MP வச்சிருக்கீங்க, நாங்க 286 MP வச்சிருக்கிறோம். இல்ல அது வேணாம் சார். அப்பயே அது பேசுறாரு, நான் தவறா ஏதாவது பேசணுமா? அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு தேசத்துக்காக ஒரு மாநிலம் அழிஞ்சா பரவாயில்லைன்னு சொல்றாரு. இப்ப நான் வந்து இல்ல 282 பேர் இருக்கிறதுனால இப்ப அடுத்தவங்க பேசையில குறிக்கணும்னு ஏதாவது இருக்கா? எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டு. நீங்க ஒரு MP வச்சுக்கிட்டு அதுக்காக எங்களை அடி வாங்கணும் நீங்க சொல்லலாமா? என்ன சார் அது என்ன மாதிரியான வார்த்தை, நாகரிகமான வார்த்தையா? அதை விட்டு சப்ஜெக்ட் வாங்க. வன்முறையினாலே கம்யூனிஸ்ட் தெளிவா தெரியுது பாருங்க. இல்லங்க, இப்ப நீங்க திரும்ப வேற ஒரு எல்லைக்குள்ளேயே போயிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் அவர் பேசட்டும். ஆனா எனக்கு பேசுறது கொஞ்சம் தாராளமா பேசுங்க. சரியா? அதாவது இந்த பிஜேபி காரங்க எல்லாம் ஆமா, இவங்க MLA என்னங்க நீங்க இந்த மக்கள் பார்க்குறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் MP MLA எல்லாம் ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணதா அவங்க சொல்கிறாங்க. ONGCயில் இருந்து வேலை பார்த்த நரிமணத்தில் இருந்தவங்களை கான்ட்ராக்ட் தொழிலாளியை நிறுத்துகிறாங்க. நிறுத்தும் போது அவன் என்ன பொய் சொல்கிறான், நாங்கள் வந்து மீத்தேன் எடுது திட்டத்தில் இருக்கிறதுனால அதை நிறுத்த போகிறோன்னு சொல்கிறான். இப்படி பொய் சொல்லி நிறுத்துறாங்கன்னு அவனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணால் அவன் என்ன சொல்கிறான், கான்ட்ராக்டர் ONGC நிறுவனம் மீத்தேன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால உங்களையெல்லாம் நிறுத்துறோன்னு ஏமாத்துறான். இப்படி பொய் சொல்கிறான் ஏமாத்துறான்னு சொன்னால் இவங்க அதை தூக்கி வச்சுக்கிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மீத்தேனுக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஊர் ஃபுல்லாக நாங்கள் நடத்தின இயக்கமெல்லாம் அந்த மாவட்ட மக்களுக்கு தெரியாதா?
அப்ப நக்கீரல வந்தது பொய்யா? இல்லங்க, அவர் சொல்றத சொல்றாரு, என்ன போராட்டம்ங்கறத அவர் வெளிய தெளிவுபடுத்துறாரு. ஆனா எப்படி பாருங்க, ஒரு இன்டாலரன்ஸ். அது போலதான் என்ன பேசினாரு இல கணேசன்றத அடுத்த லைன் சொல்லாத அவர் சொல்லலாம். ஆனா நாங்க 3 பக்கம் வேணா படிக்கிறேன், நேரம் இருந்தா சொல்லுங்க. இந்த எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் பேசுறவரை நான் குறுக்கிடவே இல்லை. எவ்வளவு இன்டாலரண்டா இருக்காங்கன்னு நீங்க அடி வாங்கினீங்கன்னு சொன்னா நான் பேசதாங்க செய்வேன். இது என்ன வம்பா போச்சு? நான் எதனா பேசுறேன், அவர் நாகரிகமா பேசிட்டு ஐ வில் நெவர் டாக். அவர் நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர் அவர். ஆனாலும் அந்த வார்த்தைகள் வந்து பேசும் பொழுது எங்கள் கட்சியை குறை கூறி அவர் பேசும் பொழுது எங்கள் கட்சியை அவமானப்படுத்தும் போது நான் பேசிதான். இல்ல அந்த வார்த்தைகளுக்குள்ள போகாம பலமுறை தவறான ஒன்றை சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லு. சரி, நீங்க பேசி முடிங்க. அன்பார்லிமெண்டரி வேர்ட் அடி வாங்கணும்னு சொல்றது அன்பார்லிமெண்டரி வேர்ட் தான். சரி, அவர் பேசுறாங்க, நான் இப்ப பேசல. அவங்க பாத்துட்டு இருக்காங்க, ஜனங்களுக்கு தெரியும்ல. பேச அவர் விட மாட்டேன்றாருங்க. நான் இந்த விஷயத்தில் இதற்கு மேல் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அவர் என்னை மறுக்கிறாரு, நான் என்ன பண்ண முடியும்? பேசவே விட மாட்டேன்றாரு. இந்த மாதிரியான அணுகுமுறை தான் பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, எது தரப்பில் இருக்க முடியுமா? இப்படி எல்லாம் அவர் பேசுறாரு, நான் பேசாத இருக்க முடியுமா? பேசி முடிச்ச அப்புறம் பேசலாம்ல. தொடர்ந்து வரைக்கும் பேசணும். அதுக்குதான் இந்தியா முழுக்க நாளைக்கு வச்சிருக்கிறோம். கேரளாவுல நடக்கக்கூடிய படுகொலைகளை கண்டிப்பா சார் 1 by 1. இல்ல திரு கனகராஜ் சுருக்கமா இல்ல திரு நாராயணன் இப்ப அப்படி பேசிட்டே இருந்தா இவர் எங்க எம்பியை சொல்லுவாராம், எங்க எம்எல்ஏவை சொல்லுவாராம், அதுக்கு பதில் சொன்னா இவர் பேசவே விட மாட்டாராம். இது என்னங்க நியாயம்? நான் ஆன் ரெக்கார்ட் டாக்குமெண்ட் அடிப்படையில் தான் பேசுறேன். நீங்க ஒரு கான்ட்ராக்டுக்கு எதிராக போராடினதை ஏதோ நாங்கள் மீத்தேனுக்கு ஆதரவாக இருந்ததாக, எவ்வளவு ரொம்ப பாவம் அவங்களுக்கு நியாயத்தின் அடிப்படையில் இப்படி சொல்ல முடியாது. இப்போ என்னங்க, ஒன்றும் இல்லைங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க விவசாயிக்கு ஆதரவாக இருக்கும்னு. ஏன்னா ஏற்கனவே இறந்து போன தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள்லாம் டீ குடிச்சு தான் ஓட்டு வாங்கி வந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? மக்கள் விரும்பலைன்னா நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? 13ஆம் தேதியிலேருந்து இதைத்தானே நாங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு புதுசாக என்ன விளக்க உரை போட வேண்டியிருக்கு, ரத்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மக்களை மதிப்பவர்களாக இருந்தால், ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருந்தால் ரத்து செய்யுங்கள், அதை செய்யுங்கள் முதல்ல. சரி, இல்ல மண்ணெண்ணெய் மட்டும் தான் கார்த்திக் ஒரு நிமிஷம் இல்ல இவருடைய நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு இல்ல. நீங்க எத்தனை மூடணும்னு சொல்லுங்க. நீங்க இடையே பேசுறீங்க. சுமந்திரா சிங்கூர்ல நந்திகிராமலயும் நூற்றுக்கணக்கான பேர் கொலையான பிறகு அப்படிதான் விவாதம் தொடர போது அடுத்த நாட்கள் இன்னொரு சப்ஜெக்டும் நம்ம பேச வேண்டியிருக்காக சொல்றேன். அந்த கிராம மக்கள் சொல்ற போது பாத்தீங்கன்னா எங்ககிட்ட மண்ணெண்ணெய்க்காக வந்து கேட்டாங்க, நாங்க ஒத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ ஒரு முன்னேற்றத்துக்கோ அவங்க தடையானவங்க இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்து இன்னைக்கு மத்தியில் இருக்கிற அரசாங்கமோ மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கமோ அந்த மக்களை ஏமாத்தி சிலர் சஜஸ்ட் பண்ற மாதிரி வந்து நீங்க மண்ணெண்ணெய் மட்டும்தான் அப்படின்னு இப்ப ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்க அந்த ப்ராஜெக்டை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு ஏமாற்றக்கூடிய ஒரு முயற்சியில போகக்கூடாது. அது வந்து ஒரு டிபிக்கல் மல்டிநேஷனல் அப்ரோச். இன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருவாங்க, அதுக்கு அப்புறமா ஒரு படிப்படியா அவங்களுடைய அந்த அஜெண்டாவை நிச்சயமா நிறைவேற்றுவாங்க. அந்த மக்கள் விரும்பாத பொழுது, அந்த திட்டம் விவசாயிகளுக்கு எதிரானதாக இருக்கிற பொழுது மத்தியில இருக்கிற அரசாங்கமும் மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கமும் நிச்சயமாக அந்த திட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். இல்ல அது இருக்குது. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நெடுவாசல் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனைங்கிறத தொடர்ந்து அதை பத்தி நம்ம நிறைய பேசணும். இன்றைக்கு குடியரசுத் தலைவரை சந்தித்து உங்களுடைய எம்பிக்கள் 12 பேர் ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கீங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த சந்தேகங்களை இத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த சந்தேகங்கள் எழுப்புவதனுடைய நோக்கம் என்ன? அதாவது வந்து அம்மா அவர்களுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலே போயஸ் கார்டனிலே இருந்து அப்போலோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார் என்பதிலேயே மக்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கிறது. அதற்கு பின்னதாக தொடர்ந்து தற்பொழுது வரக்கூடிய மாறுபட்ட செய்திகள், மாறுபட்ட கருத்துக்கள் அந்த சந்தேகங்களை ஊர்ஜிதப்படுத்துகின்றன. இப்ப திருமதி சசிகலா அவர்கள் சொன்னார்கள், நாங்க ஏன் யாரையும் போய் பார்க்க அனுமதிக்கலைன்னா உங்களுக்கு வந்து தொற்று நோய் பரவிடும், அதனால நாங்க வந்து அனுமதிக்கல. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த நோய் அதிகமா தாக்கிடும்ங்கிறாங்க. ஆனா அப்படி பார்த்தா திருமதி சசிகலா அவர்கள் அம்மா கூட அங்கேயே தான் இருந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே வந்து பாதிக்கல. அப்ப ஏதோ ஒரு அதே மாதிரி அவங்கள போய் உண்மையில உள்ள போய் பார்த்தவங்க யாருமே இல்லை. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 8ஆம் தேதி ஒரு உண்ணாவிரதம் அறிவித்திருக்கிறார். மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்துல இதற்காக இதே கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம். நாங்க வந்து இதையெல்லாம் 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தீங்க, கூட தான் இருந்தீங்க, எல்லோரும் வந்து பார்த்து சென்றார்கள். எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்தாங்க,
அதுக்கு பிறகு நீங்க 60 நாள் பொறுப்புல இருந்தீங்க, முதலமைச்சராக இருந்தீங்க. அதற்கு பிறகு இத்தனை நாள் ஆச்சு. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு நான் போய் உண்ணாவிரதம் இருக்கிறேன், இதுல வந்து ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது அப்படின்னா, அதுவும் கூட திரு பன்னீர்செல்வம் அவருடைய கூற்றுப்படி அவருக்கு சந்தேகம் இல்ல, மக்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கின்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது வந்து அவர் தெளிவா திரு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு, அந்த 75 நாளும் அவர் அம்மா அவர்களை சந்திக்கவில்லை. அவருக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? அவருக்கும் சந்தேகம் இருக்கு. அவர் அப்படி சொல்லல, எனக்கு சந்தேகம் இல்ல, மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அதை தெளிவுபடுத்த அவர் மக்களுடைய பிரதிநிதி தானே, மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறவர் மக்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு சந்தேகம் இல்லன்னா அதை தெளிவுபடுத்த வேண்டியது அவருடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு கமிஷன் அப்பாயின்ட்மென்ட் என்னைக்கு பண்ணீங்க? காபந்து முதல்வர் ஆன பிறகு பண்ணீங்க. அப்புறம் தான் பண்ணாரு. இல்ல அவர் அதாவது முதல்ல வந்து மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது, கட்சிக்காரங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது, அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இருக்கிறது. அமைச்சரவையில் இருக்கிற யாரும் இதுவரைக்கும் ஒரு சந்தேகம் ஓ பன்னீர்செல்வம் தனக்கு அந்த இது இல்லைன்னு அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. இல்ல அவர் தன்னளவுல எனக்கு சந்தேகம் எழலன்னாரு. என்னுடைய புதிய தலைமுறை நேர்காணலையும் அதை அவர் பதிவு பண்ணாரு. தன்னளவுல அவருக்கு சந்தேகம் இல்லை, ஆனாலும் அதை செயல்படுத்த வேண்டியது அவசியம். செயல்படுத்தினா அவங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கு நல்லது. அப்ப வந்து ஒரு ஒட்டு ஏன் இந்த கேள்வி இப்ப எழுப்புறதுக்கு காரணம், நீங்க குடியரசுத் தலைவர் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போவதும் அல்லது மார்ச் 8ஆம் தேதி உண்ணாவிரதம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அரசியலாக்குறீங்களா? நீங்க அவருடைய மரணம் என்பதை உங்களுடைய அரசியலுக்காக பார்க்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. இல்ல அப்படி இல்ல, அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து அந்த மரணம் அடைந்த தேதியிலிருந்து இந்த ஒரு கருத்து வந்து பரவலா இருக்குது. ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்க வந்து கேட்கிறோம். அது அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவங்க பிரசிடென்ட் கிட்ட அந்த பெட்டிஷன் நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இப்போ வரைக்கும் இதுல மக்களுடைய சந்தேகம், நீங்க திரு பொன்னையன் உள்ளிட்ட தலைவர்கள் சொல்றாங்க கடைசி நாள்ல இது நடந்தது அது நடந்தது, அவரை வந்து தள்ளி விட்டாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதையெல்லாம் மூத்த தலைவர்களாக அவர் மீது விசுவாசம் உள்ள தலைவர்களாக இத்தனை ஆண்டுகள் இருந்தவர்கள் அந்த அவர் இறந்த பிறகாவது இதை பத்தி பேசியிருக்கணும், தொண்டர்கள் கேள்வி எழுப்பிய போதாவது பேசியிருக்கணும். ஆனால் அதிருப்தியாளர்களாக மாறிய பிறகு பேசும்போது அந்த பேச்சுக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கும்? இல்ல அப்படி இல்லை. அதாவது அவங்க திருமதி அந்த லண்டன்ல இருந்து அந்த டாக்டர்ஸ் வந்து இங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த தேதி பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்கள் பொறுப்புக்கு வர முயற்சிக்கிற பொழுது அந்த லண்டன்ல இருந்து அந்த டாக்டர்ஸ் வந்து வந்தாங்க. அவங்க வர்றதும் ஒரு எந்த விதமான ஒரு முன்னறிவிப்போ மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அவங்க செயல்படுறதாக தெரிகிறது. அதனால வந்து இது ஒரு முழுமையான இதை பற்றின உண்மைகள் வந்து மக்களுக்கு வந்து தெரிய வரணும். திரு அன்வராஜாட்ட பேசிட்டு நான் தொடர்ந்து வரேன். திரு அன்வராஜா, மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையும் கோரிக்கையை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. காபந்து முதல்வராக இருந்த போதே இதுக்காக விசாரணைக்கு தொடக்கத்தை ஒரு உத்தரவை போட்டு வந்தேன் அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் சொல்றார். இன்னைக்கு குடியரசுத் தலைவர் அவர்களிடமும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கிற அந்த சந்தேகங்களை, அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்த சந்தேகங்கள் மக்கள்கிட்ட பெருமளவுக்கு இருக்கு. அதை போக்குவதற்கு ஒரு சிபிஐ விசாரணையோ அல்லது ஒரு மத்திய அரசினுடைய தலையீட்டின் கீழான விசாரணையோ நடத்தப்படணும்ன்றாங்க. உங்ககிட்ட பிரச்சனை இல்லை, நீங்க தெளிவா இருக்கீங்க, எந்த விதமான விளக்கமும் தர தயாரா இருக்கீங்க, அதுல மறைப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னா இந்த விசாரணை ஏற்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? விசாரணையை ஏற்பதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் அந்த விசாரணையை கேட்கிறார்களே, அந்த கேட்கிறவர்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இல்ல, அந்த சந்தேகத்துல நான் எழுப்பிட்டேன். தீபக் கேட்கிறார், உங்களோடு இருந்தவர், கடைசி இறுதி காரியங்கள்ல கலந்து கொண்டவர் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் தீபக் கேள்வி எழுப்புறார். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, மக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை போக்க வேண்டியது கடமை, விசாரணை கமிஷன் வேணும்ன்றாரு. வைக்கட்டுமே, விசாரணை கமிஷன் வைக்கட்டும், நன்றாக விசாரித்து உண்மை நிலவரங்களை மக்களுக்கு சொல்லட்டும். அதை நாங்கள் யாரும் அதை எதிர்க்கவில்லை. விசாரணை கமிஷன் வைக்கட்டும், அப்படின்னா பிரச்சனை இல்லை. கோரிக்கை அதுதான் இருக்கு. பலரும் இன்னைக்கு வந்து உங்களுடைய அதிருப்தியாளர்களை விட்டுருங்க, அதிருப்தியாளர்கள் மட்டுமல்ல எதிர்கட்சிகளிலும் இதே போன்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்படுகிறது, விமர்சனம் வைக்கப்படுகிறது. பொதுமக்கள் மத்தியில ஒரு குழப்பம் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமையாக இருந்த ஒருவருடைய மரணம் என்பதில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியோட இருக்கிறாங்கன்னா, இந்த விசாரணை கமிஷனை நாங்கள் ஏற்கிறோம், அரசாங்கமே இந்த விசாரணை கமிஷன் நடத்துகிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தீங்கன்னா உங்க பக்கத்துல எந்த சந்தேகத்துக்கும் வேலை இருக்காதுல்ல? இல்ல, அது சம்பந்தமாக இப்போதுதான் அவர்கள் ஜனாதிபதியை பார்க்க போகிறார்கள். ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு விசாரணை கமிஷன் நாங்க வந்து ஏத்துக்கிறோங்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர்கிட்ட போய் ஒரு புகார் கொடுத்தாதான் அதை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? பேச விடுங்க, என்ன பேச.
இல்ல 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 அவர்களுக்கு வேறு வேலை இல்லை. அவர்கள் வந்து கவர்னரை பார்ப்பது, ஜனாதிபதி பார்ப்பது, கட்சியை நகர்த்தி செல்வது, இதில் அவர்கள் அரசியல் செய்கிறார்களே தவிர உண்மையிலேயே இந்த விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும், உண்மைகளை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவர் நினைக்கவே இல்லை. அவர் நினைத்திருந்தால் அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே செய்திருக்கலாமே. இந்த பிரச்சனை எப்போது வந்தது? அம்மா அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு இருந்து இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கிறது. சோசியல் மீடியாக்கள் இதை பரப்பி விட்டார்கள். எனவே இதை உண்மையை வெளியே கொண்டு வந்து நடந்த உண்மை என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் அப்போதே அதை செய்திருக்கலாம். ஆனால் இப்போது ஏன் செய்கிறார் என்றால் அவருக்கு வேறு இஷ்யூ இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை. கவர்னரை பார்த்தார்கள், இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். எங்களிடம் ஒரு 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து விடுவார்கள், இந்த ஆட்சி போய்விடும் என்று பார்த்தார்கள். ஒன்றும் முடியவில்லை. எலெக்ஷன் கமிஷனில் மனு கொடுத்தார்கள். இப்போது அதற்கு அடுத்து ஜனாதிபதியிடம் கொண்டு போய் மனு கொடுக்கிறார்கள். இதுதானே தவிர ஜனாதிபதியிடம் இன்றுதான் மனு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது நல்ல ஒரு சரியான விசாரணை கமிஷன் இதற்கு நியமித்து உண்மை நிலையை வெளியே கொண்டு வந்தால் அதுதான் எங்களுக்கும் நல்லது. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதுதான் சரியானது. அங்கு அப்பல்லோ மருத்துவமனை டாக்டர் இருக்கிறார்கள், எய்ம்ஸ் டாக்டர்கள் வந்திருக்கிறார்கள், லண்டனில் இருந்து ரிச்சர்ட் வந்திருக்கிறார், சிங்கப்பூரில் இருந்து நம்முடைய பிசியோதெரபிஸ்ட் வந்திருக்கிறார்கள், ஏராளமான நூற்றுக்கணக்கான சிப்பந்திகள் அம்மா அவர்களுக்காக அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எல்லோரையும் விசாரித்தால் உண்மை என்பது நாட்டு மக்களுக்கு என்ன என்று தெரிந்துவிடும். விசாரணை கமிஷனை ஏற்பதற்கு அதிமுக தயாராக இருக்கிறதா? இப்போ ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்துகிறோம், அந்த விசாரணையின் முடிவுல என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கு, அதை ஏற்க தயாரா இருக்கீங்கன்னா அதுல விவாதத்திற்கே ஒண்ணும் இல்ல. எந்த விசாரணையையும் அதிமுக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் விசாரணை கமிஷன் அமைப்பதற்கான எந்த வேலையும் இல்ல. முதலமைச்சர் அப்படியான ஒரு விஷயத்தையே நிராகரிக்கிறார். கோவையில் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி எழுப்ப போது அதை அவர் வந்து புறம் தள்ளுகிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் வேறு விதமாக இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறார். முதலமைச்சர் நிராகரிக்கவில்லை. ஆனால் பன்னீர்செல்வம் இதை அரசியலாக்க பார்க்கிறார். அவரே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னார். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அம்மா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சிகிச்சையில் எனக்கு சந்தேகம் இல்லை என்று பன்னீர்செல்வம் சொன்னார். இப்படி சொன்னவர் திடீரென்று இப்போது நேரடி ஜனாதிபதியை பார்ப்பதற்காக போய் இதை கொடுப்பது என்பது சும்மா அரசியல் பார்க்கிறார், கொச்சைப்படுத்த பார்க்கிறார் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர அப்படி இல்லை. இது விசாரணை தான் வேண்டும் என்றால் எந்த விசாரணையும் ஃபேராக நேர்மையாக விசாரணை நடத்தி மக்களுக்கு அந்த விசாரணையுடைய முடிவை தெரிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மேட்டர் இருக்கு. அரசு தான் ஒரு தரப்பு அரசு தான். அப்ப அதை வந்து அவங்க அரசு தெரிவிச்சிடலாமே, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சே, கோர்ட்டே உத்தரவிட்டுருமே. அப்ப அதை செய்ய போறாங்களா? அது சரியா கோர்ட்டில் சொல்ல வேண்டிய நேரத்தில் அரசு சொல்லும். கோர்ட்டில் சொல்ல வேண்டிய நேரத்தில் அரசு கண்டிப்பாக சொல்லும். விசாரணை நாங்கள் ஏற்க மாட்டோம், விசாரிக்க மாட்டோம் என்று எந்த அரசாவது சொல்லுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களே குறிப்பிட்டீங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ அவருடைய அணியில் இருக்கிறவங்களுக்கோ அரசியல் செய்வதற்கான விஷயம் இருக்கு, இல்ல அவங்க வந்து வேறு விதமாக பார்க்கிறாங்க, அரசியல் பண்றாங்கன்னு ஒதுக்கி வைத்து விட்டாலும் கூட நீங்களே சொன்னது மாதிரி சமூக வலைதளங்கள்ல பரவி கிடக்கு. அப்பவே ஏன் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஆட்சி உங்கள்கிட்ட இருக்கிறது, அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிறது, சமூக வலைதளங்கள்ல இப்படி பரவி இருக்குங்கிற கருத்தை நீங்களே பதிவு பண்றீங்க. அப்ப அந்த கருத்தை அப்படியான சந்தேகத்தை போக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது நீங்க தான். அப்ப அந்த சந்தேகத்தை போக்கத்துக்கு தயாரா வாங்க, வெளிப்படையா வாங்க. அப்ப நாங்க இதுக்கு விசாரணை எதிர்கொள்வோம் சொல்றோமே தவிர அதற்கான அடுத்த கட்ட நகர்வுங்கிறது எந்த விதத்திலும் இல்லாத போது அந்த வார்த்தைகளுக்கான மதிப்பு எவ்வளவு தூரம் இருக்கும்? அதான் சார் கார்த்திகை இல்ல, அதான் சார் நான் சொல்றேன். கார்த்திகை சார் இன்னைக்கு அவங்க ஜனாதிபதியிட்ட போயிருக்கிறாங்க. நாங்க பிரதமர்கிட்ட போய் தமிழ்நாட்டின் நன்மைகள் என்ன என்பதை எல்லாம் கேட்பதற்காக பிரதமரிடம் போகிறோம். அவர் ஜனாதிபதி போயிருக்கிறார்கள். இனி முதலமைச்சர் அதை மூத்த அமைச்சர்களோடு கலந்து பேசி அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பார். இன்னும் 10-15 நாள் ஆனதை போல் ஏன் பேசுகிறேன்? கண்டிப்பாக அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பார். இணைப்புல இருங்க திரு கனகராஜ். இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, அதை ஒட்டி எழுகின்ற சர்ச்சைகள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இது வெறுமனே அந்த கட்சியில் இருக்கிற 2 பிரிவினர்களுக்கான பிரச்சனையாக மட்டுமே பார்க்க முடியாது. இதுல இருக்கிற சந்தேகங்கள் போக்கப்படணும்னு பல கட்சிகளும் இதுல வந்து குரல் எழுப்புறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவருடைய மறைவு அப்படி குறித்த பல்வேறு விஷயங்கள் கேள்விகள் தொடர்ந்து இருக்கு. உங்களுடைய பார்வை சார். கார்த்திகை சார் ப்ளீஸ் சார் கார்த்திகை சார் ப்ளீஸ் நான் ஒண்ணே சொல்லிடுறேன் சார். ப்ளீஸ் நான் ஒண்ணே சொல்லிடுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க.
சார் சார் நான் இப்ப நீங்க நீதிமன்றத்தில் கேட்டதற்கு கூட அப்பல்லோவில் இருந்து ஒரு அறிக்கையை தயார் செய்து இதை அனுப்பி இருக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு அந்த அறிக்கை போயிருக்கிறது. அப்பல்லோவினுடைய அரசாங்கம் ஒரு வாதியாக இருக்கும்போது அரசாங்கம் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்ற கருத்தை முன்வைக்கலாமே என்று சொன்னாரு. நான் அரசாங்கமே வந்து ஒரு விசாரணை அமைக்க போகுதுன்னா அந்த கேஸே முடிஞ்சு கேஸே வந்து ஒரு விசாரணை இருக்க வேண்டும்ங்கிறது தான் வந்து கேஸே ஃபைல் பண்ணிருக்காங்க, போடப்பட்டிருக்கு. அதுக்காக தான் போடப்பட்டிருக்கு. அரசு வந்து நாங்க விசாரணை அமைக்கிறோம்னு சொன்னா அரசு வழக்கு கிடையாது. திரு அன்வராஜா இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். திரு அதாவது இதுல என்ன லாஜிக்னு தெரியல. திரு பன்னீர்செல்வம் கூடுதலா ஒரு நபர், அவரும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஜனங்களுக்கெல்லாம் அந்த சந்தேகம் இருக்குன்னு சொன்னார். இந்த விஷயத்தை தானே இதே அரங்கத்தில் பலமுறை பேசணும். அவர் அவ்வளவு நாள் முதலமைச்சராக இருந்தார். தனக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் கூட தமிழக மக்கள் முழுவதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னங்க, பன்னீர்செல்வம் என்கிற ஒரு தனி மனிதர் அவர் அந்த அரசாங்கத்திலேருந்து வெளியே வந்த பிறகு இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறாரே தவிர, அதுக்கு முன்னால் வெளியே வந்த பிறகு அவருக்கு என்ன இல்லை, அந்த மரணத்தில் சிகிச்சையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தமிழகத்தினுடைய மக்கள் பிரச்சனை மிக முக்கியமாக இருக்குது. நான் திரு பன்னீர்செல்வத்திட்ட கேட்க விரும்புகிறேன். அவர் உண்ணாவிரதம் இருக்கிற போது அவர் ரொம்ப நேர்மையாளர். சகாயம் கமிஷன் விசாரணைக்கு உடனடியாக ஒத்துக்கிட்டீங்களா? நீங்கள் அவருக்கு ஆஃபீஸ் கொடுத்தீங்களா? பாதுகாப்பை விட்ரா பண்ணீங்களே? விசாரிக்கிறதுக்கு சம்பளம் அந்த 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 அதில் போன ஸ்டாஃபுக்கு சம்பளம் கூட கொடுக்க மாட்டேன்னீங்களே? தமிழக மக்கள் எல்லாரும் தானே கேட்டோம். இன்றைக்கி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்களா? ககன்தீப் சிங் பேடி அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்களா? மடியில் கடமில்லை தானே? வறட்சி தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. என்ன நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் தமிழகத்தில்? கடந்த 8-10 மாசமாக தமிழகத்தில் ஒரு வேலை நடக்கல. குடிநீர் பற்றாக்குறை உங்கள் வாசலை தட்டி கொண்டு இருக்கிறது. உட்காரும் போது அதையும் சேர்த்து உட்காருவார் அவரு. என்னங்க பிரச்சனை தமிழ்நாட்டில்? நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல வறட்சி கிடக்கு, விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், 100 நாள் வேலை கிடைக்கல, 100 நாள் வேலைக்கான சம்பளத்தை கொடுக்கல, 5 மாசமா கிடக்குது, கிராமப்புறம் முழுவதும் கதறுகிறது. இதை பற்றியெல்லாம் இல்லாமல் உங்க சண்டேவே எவ்வளவு நாளைக்கு போட்டுட்டு இருப்பீங்க? இது ஒரு நியாயம் இல்லையா? உங்களை நம்பி வாக்களித்த மக்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. திரு பன்னீர்செல்வம் ஆகட்டும், நீங்களாகட்டும், ஏதாவது உங்க சண்டையை தனியா வச்சுக்கோங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, ரேஷன் கார்டில் இந்த மாசம் சீனி கிடையாது சார், இது உளுந்து கிடையாது, துவரம்பருப்பு கிடையாது, பாமாலின் கிடையாது சார். அடுத்த மாசம் 5 கிலோ கோதுமையும் மீதி தான் அரிசின்னு சொல்லியிருக்காங்க சார். எவ்வளவு பெரிய கஷ்டம். நீங்க ஆதார் அட்டை இணைக்கலைன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் கூட 13 லட்சம் கார்டுக்கு அது நிறுத்தப்பட்டிருக்கு. கவலை இல்லையா சார்? ஏன் சார் இப்படி தொந்தரவுபடுத்துறீங்க? நீங்க 2 பேரும் நடத்துகிற அரசியலில் தமிழகத்தில் அடிப்படையாக மக்களுடைய பிரச்சனையை மூடி புதைக்கிறீங்களா? என்ன நியாயம் என்று கேட்க விரும்புகிறேன். அதாவது நாங்க இப்ப ஏதோ மக்கள் பிரச்சனையிலிருந்து திசை திரும்பி போகல. ஏன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்? நீங்க நீங்க உங்களோட பதில சொல்லுங்க திரு அன்வராஜா. சார் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் சார். நான் சொல்றேன் சார், அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் சார். சார் நாங்க யாரும் சார் நாங்க யாரையும் எதிரின்னு நினைக்கல. யாரும் எங்களுக்கு பெரிய எதிரியும் இல்லை. பன்னீர்செல்வம் அவர்களோ அவர் தலைமையில் இருக்கின்றவர்களோ எங்களுக்கு மிகப்பெரிய எதிரியும் இல்லை. அதிமுக ஆட்சி நடக்கிறது, அம்மாவுடைய ஆட்சி நடக்கிறது. பிரதமர் இன்று டெல்லிக்கு போனது எதற்காக? நாங்கள் யாரு மேலும் புகார் சொல்வதற்காக போயிருக்கிறோம்? தமிழ்நாட்டினுடைய நலனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரணமாகத்தான் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு சென்று வறட்சி நிவாரண நிதியை வாங்குவதற்கு, புயல் நிவாரண நிதியை வாங்குவதற்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து இன்னும் எங்களுக்கு தரப்படாத நிதிகளை எல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரதமரை சந்தித்து கேட்பதற்கு, ஒவ்வொரு அமைச்சரையும் நம்முடைய வெங்கையா நாயுடு அவர்களை பார்த்து வீட்டு வசதி துறையில் வீடுகள் கட்டுவதற்கு நீங்கள் ஒதுக்கீடு தர வேண்டும் என்று கேட்பதற்கு, நீட் தேர்வுக்கு எங்களுக்கு நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம், அதற்கான அனுமதியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்பதற்கு தானே நாங்கள் போகிறோம். நாங்கள் யார் மீதும் அடித்துக் கொண்டில்லை. மக்களுடைய பிரச்சனையில் தான் முழுமையான கவனத்தை இந்த அரசு செலுத்தி வருகிறது. நாங்கள் ஒன்றும் ஜனாதிபதியை சந்தித்து புகார் மனு கொடுக்க போகவில்லை. எங்கள் மீது அவருக்கு கொடுக்கிறார்கள், நாங்கள் அதையும் பார்க்கிறோம், இதையும் பார்க்கிறோம். மக்களுக்காக முழுமையாக எங்களுடைய முழு நேரத்தையும் நாங்கள் செலவிட்டுகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சகோதரர் கனகராஜ் அவர்கள் சொல்வதை போல மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாங்கள் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய
கணக்கிலும் அந்த பணம் வரவு வைக்கப்படும் என்று இன்று அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை விவசாயிகளுக்கு அந்த பணம் நாளை அல்லது நாளை மறுநாள் போய் சேர்ந்துவிடும் என்ற நிலைதான் இருக்கிறது. மறைத்துவிட்டு ஒன்றுமே நடக்கவில்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று பொத்தாம் பதிவில் குற்றச்சாட்டு வைப்பது சரியல்ல. திரு அன்வர் ராஜா அவருடைய குற்றச்சாட்டுகள் அதுக்கெல்லாம் பதில் திருப்பி நீங்க பதில் சொல்லிக்க. அது திரு கனகராஜும் குறிப்பிடுவார். ரொம்ப முக்கியமான ஜிஎஸ்டியுடைய கூட்டம் நடந்தது கடந்த சனிக்கிழமை. ஜெய்ப்பூர்ல நடந்த கூட்டத்துல ஒரு அதிகாரியாவது தமிழகத்திலிருந்து கலந்து கொண்டார்களா எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. மிக முக்கியமான ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டத்துல நமக்கு இங்கிருந்து அரசியல் சூழல்களால, அரசியல் சிக்கல்களால, சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளால அதுல கவனம் செலுத்தினோமே தவிர அங்க ஒரு அதிகாரி கூட பங்கேற்கல. அமைச்சர் பங்கேற்காது. இரண்டாவது அதிகாரியோட ரெப்ரசன்டேஷன் கூட அங்க இல்ல. அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அதை பத்தி எனக்கு சரியா தெரியல ஒண்ணு. ஆனால் அதில் பங்கேற்காததால் மிகப்பெரிய நஷ்டம் எதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட போவதில்லை சார். ஒண்ணு நான் தெளிவா சொல்றேன். வருடத்திற்கு 4000 கோடி நஷ்டம் ஏற்படும் என்பதாக ஒரு திட்டம் நீங்க தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம். ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே கடுமையாக எதிர்த்தது, வாக்களிக்காமல் நீங்க புறக்கணிச்ச ஒரு திட்டம் அது ஜிஎஸ்டி. அதுல நீங்க தொடர்ந்து உங்களுடைய அமைச்சரை அனுப்பி நிறைய விஷயங்களை வலியுறுத்திட்டு இருந்தீங்க. அதனுடைய இறுதி கட்டம் வரும்போது அந்த இடத்துல அதிகாரி கூட இல்லையேங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதிகாரி நிச்சயமா அமைச்சிருக்கலாம். ஏன்னா அமைச்சர் வந்து மாஃபா பாண்டியராஜன் தான் அதுக்கு போயிட்டு இருந்தாரு. பிரீவியஸ் மீட்டிங்ஸ் அந்த மீட்டிங்க்கு முன்னாடியும் அவர் ட்விட்டர்லயே போட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நாளைக்கு நடக்க போகுது மீட்டிங்னு. ஆக்சுவலா அதிகாரிகளை அனுப்புறதுல, அமைச்சர்களை அனுப்புறதுல பிரச்சனை இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த கூவத்தூர் மேட்டர்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனால் நிச்சயமாக அதிகாரிகள் போறதுல எந்த விதமான ஒரு சிக்கல் இல்லை. அது போகாது வருந்தத்தக்கது. ஒரே ஒரு நிமிஷம் அன்வராஜா சார், உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. தமிழ்நாட்டில் 13 லட்சம் ரேஷன் கார்டுக்கு இப்போதைக்கு பொருட்கள் கொடுக்கல. அது கொடுக்கலைன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இருந்தால், அதாவது ரேஷன் கார்டில் ஆதார், ரேஷன் இல்லை எதுலேயுமே ஆதார் எண்ணை இணைக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகும் உங்கள் அரசாங்கம் அப்படி பண்ணுது. இந்த மாதமும் போன மாதமும் உளுந்தம்பயிறு கொடுக்கல, துவரம்பருப்பு கொடுக்கல, பாமாயில் கொடுக்கலைங்கிறத தமிழக மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இது அநேகமாக எனக்கு தெரிந்து போன ஆண்டுக்கான இன்சூரன்ஸ் தொகையை அரசாங்கம், தமிழக அரசாங்கம் கட்டவே இல்லை. அது கட்டினா தான் நீங்கள் சொல்லியிருக்க இந்த 5000 ரூபாய் 7000 ரூபாய் என்பது கிடைக்கும். இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இதிலெல்லாம் உங்கள் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேட்க விரும்புகிறேன். பினான்சியல் கிரைசிஸ் நீங்கள் சொல்வது, அண்ணன் சொல்வது, கனகராஜன் சொல்வது பினான்சியல் கிரைசிஸ். அது தொடர் நடவடிக்கை. நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து அதற்கு வேண்டிய ரேஷன் பொருட்கள் எல்லாம் தொடர்ந்து வழங்கப்படும். கண்டிப்பாக வழங்கி விடுவார்கள். அதெல்லாம் வழங்காமல் இருக்க போவதில்லை. இது ருட்டீனாக நடக்கின்ற விஷயம். ஜிஎஸ்டியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு தனி கொள்கை இருக்கிறது. பாதிக்கப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். ஏற்கனவே ஜிஎஸ்டியில் பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு, நம்முடைய மகாராஷ்டிரா அண்ட் நம்முடைய பிரதமருடைய மாநிலம் குஜராத், 3 தான். இப்ப குஜராத் மகாராஷ்டிரா கூட்டணியில் இருப்பதால் அதை ஆதரித்து விட்டார்கள். உற்பத்தி மாநிலமான தமிழ்நாடு மிகப்பெரிய பாதகத்தில் இருக்கிறது, பாதிக்கப்படுகிறது என்பதால் தான் ஜிஎஸ்டி பில்லை அதிமுக 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்தோம். அது நமக்கு டிமாண்டுகளை வைத்திருக்கிறோம். அந்த டிமாண்டுகள் சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு அது பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. நான் என்னென்ன டிமாண்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு 5 ஆண்டுகளுக்கு அல்லது 10 ஆண்டுகளுக்கு நாங்கள் இழப்பீடு தருகிறோம் என்றெல்லாம் பல டிமாண்டுகள் இருக்கின்றன. மாண்புமிகு அம்மா அவர்களே அந்த டிமாண்டை எல்லாம் தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை அடைந்தால்தான் நாங்கள் அந்த ஜிஎஸ்டியை ஆதரிப்போம். இது கொள்கை ரீதியான ஒரு முடிவாகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு அன்வராஜன். ஒரு விஷயத்தை நான் இப்ப தெளிவுபடுத்தணும். எங்களுடைய போராட்டம் என்பது இந்த நாட்டில் ஒரு ஜனநாயகத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்கு. ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 62 அதுல சப்செக்ஷன் 5 படி ஒரு சிறை தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி, ஒரு குற்றவாளிக்கு வாக்கு மறுக்கப்படுகிறது. வாக்களிக்க மறுக்கப்படக்கூடிய ஒரு குற்றவாளி இந்த இயக்கத்திற்கு தலைமை எடுத்து பொதுச் செயலாளராகி ஒரு கட்சியினுடைய விப் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பொதுச் செயலாளருடைய அதிகாரம். அந்த ஒரு யார் கேண்டிடேட் முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருடைய அதிகாரம். சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்தலில் போட்டியிட அவர் கையொப்பமிட்டுத்தான் அந்த சின்னம்
கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர் தானே தேர்தலில் வாக்களிக்க தடை செய்யப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. உச்சநீதிமன்றம் 3 முறை இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 62 சப்செக்ஷன் 5 3 முறை உச்சநீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் இந்த இயக்கத்திற்கும் இந்த அரசாங்கத்துக்கும் தலைமை ஏற்க கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இல்ல அதுதான் அவர் வந்து அடிப்படையா அந்த கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் பொதுச்செயலாளரா தேர்வாக இருக்கிறதா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு திரு டிடிவி தினகரன் அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஒரு கட்சியினுடைய விதி வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய விதியை வந்து கனகராஜ் குறிப்பிட்டது என்னன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு, நீங்க உங்க மிக முக்கியமாக உங்களுடைய தலைவராக இருந்த ஒருவருடைய மரணம் குறித்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எழுப்புறீங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா என்னென்ன பிரச்சனைகளுக்காக நீங்க வந்து இன்னைக்கு போராட்டத்துக்கு போறீங்க, உண்ணாவிரதத்துக்கு போறீங்க, தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதையெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து இதை மட்டுமே இன்னைக்கு நாங்க கவனிக்க வேண்டி இருக்கிறதாங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. மக்கள் பிரச்சனைகளை குறித்த எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்க வந்து போராட்டங்களை நடத்துறீங்க, என்னென்ன விஷயங்களுக்காக உங்களுடைய குரல் வருகிறது அப்படிங்கிறதும் கேள்விக்குள்ளாக்கப்படுது இல்ல. நாங்க வந்து இந்த இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிறது வந்து 18ஆம் தேதி தான் வந்து முடிஞ்சது. இப்ப வந்து ஒரு 10-15 நாள் தான் வந்து ஆயிருக்கு. நிச்சயமா அதை மக்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். திரு நாராயணன், உங்களுக்கு இந்த இவங்க வந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் போய் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க, அதுல 2 பேருடைய கருத்து கேட்க வேண்டியிருக்கு, நீங்க உங்களுடைய பார்வை. இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோட சொல்லி இருக்கிறார். இதுல நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் இதுல மரணத்துல சந்தேகம் இருக்கிறது அப்படின்லாம் இல்லை என்று சொன்னாலும் கூட மக்கள் அதை விரும்புவதால் மக்கள் பன்னீர்செல்வம் வாய்ஸும் உங்க வாய்ஸும் ஒரே லைன்ல இருக்க மாதிரி இருக்கு. அது உங்களுடைய பார்வை. இந்த விஷயத்துல அவர் கருத்து அதான் சொன்னார், எனக்கு சந்தேகம் இல்ல, மக்களுக்கு இருக்கிற சந்தேகம். உங்களுடைய பார்வை அந்த மாதிரி இருக்கு, கருத்து ஒரே மாதிரி இருக்கு. நல்ல, அதாவது சில கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லப்படும் போது அப்படிதான் இருக்கும். அது நீங்க இப்ப வந்து பன்னீர்செல்வம் நல்லவர்னு சொல்றீங்களா, நீங்க என்ன கேட்கலாம், அது வேற. ஆனால் உங்களுக்கு தோணி இருக்கு, நான் கேட்கல. அதாவது தொடர்ந்து நாம் சொல்வது முதல்ல இருந்தே இதுல வந்து ஏன்னா எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, எல்லாருமே அப்போலோ மருத்துவமனை பிரபலமான மருத்துவமனை தான். அப்படி ஒரு பெரிய சந்தேகம் மக்கள் சந்தேகப்படுவதால் போட்டு அப்புறம் போகும்போது இல்லங்க, தொண்டர்கள் தெளிவா சொல்லல. உங்களுடைய மத்திய அமைச்சர்கள் அங்க இருந்தாங்க, நீங்க எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்தாங்க, கடைசி வரைக்கும் எல்லாருமே நீங்க உங்களுக்கு சந்தேகம் நேரடியா உங்களே கேட்கிறேன், நீங்களும் நேர்ல போயிருந்தீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு இல்லையா? நீங்களும் இன்னொருத்தர் தான் போயிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நாங்க அந்த இடத்துக்கு அனுமதிக்கப்படல. நாங்க போறதுங்கிறது அப்போலோ மருத்துவமனையிலேயே ஒரு அமைச்சர் போவதற்கும் பத்திரிகையாளர்களுடைய எல்லை இருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த சூழ்நிலை இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஊர்ல நாம இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனாலும் அது போல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை வந்து ஒரு விசாரணை கமிஷனோ இல்ல அது குறித்து ஏதோ ஒரு விஷயமும் செய்யறதுல தவறு இல்ல. மத்திய அரசினுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். இல்ல, அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் கேட்பதில் அரசியல் இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 70 நாள்ல ஈஸியா ஒரு தினம் போறாரு, அங்க வந்து அவரை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வெளியே வந்து பிரஸ் மீட் பண்ணி என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க சொன்னீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அன்னைக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் அந்த மாதிரி செய்யவில்லை. செல்வி ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துல அன்னைக்கு வந்து அவர் பேசுற பேச்சுல கூட அவர் இது விசாரணை கமிஷன் வைக்க போறேன்னு அன்னைக்கு சொல்லல, அடுத்த நாள் தான் சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமா இதுல வந்து அவர் இப்ப கேட்கறதுல வந்து நிச்சயமா அரசியல்னு எடுத்துக்கலாம். ஆனால் அடிப்படையாக ஒரு ஆளுநர் கூட உள்ளே போய் பேஷண்ட்டை பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. 75 நாட்களுக்கு அந்த இருட்டு கம்ப்ளீட் பிளாக் அவுட் இருந்ததுக்கு காரணம் என்ன? தவறு நடந்தது, நிறைய விளக்கம் அதை பத்தி நம்ம நிறைய இல்ல. அப்புறம் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா டாக்டர் பீலு, அந்த 3 நபர்கள், அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த குவெஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து 10 கேள்வி இருந்துச்சுன்னா இவங்க பிரஸ் மீட் வச்ச அப்புறம் 20, ஏன்னா அவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ், அவங்க சொன்ன கான்ட்ரடிக்ஷனுக்கும் அவர் சொன்ன தேதிகளுக்கும் அந்த பிரஸ் ரிலீஸ்ல அவங்க கொடுத்திருந்த கண்டிஷனுக்கும் எவ்வளவு முரண்பாடுகள். சோ தவறு நடந்தது அப்படின்னு யாரும் சொல்லல. ஆனால் எதற்காக இவ்வளவு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு? இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் தீர்த்து வைக்கிறதுக்கு திரு அன்வர் ராஜா சொல்றது ரொம்ப வரவேற்று. அவர் என்ன சொல்றாரு, நாங்க வரவேற்கிறோம் ஒரு விசாரணைனா நாளையோ அடுத்த ஹியரிங் கோர்ட்ல வரப்போகுது. ஐ திங்க் மார்ச் அடுத்த மாதம் இந்த கமிங் மந்த்ல வருது. அப்போ போய் அவங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துடலாம், நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் நாங்களே அமைக்கிறோம்னா முடிஞ்சு போயிருச்சு. மக்கள் வந்து நிச்சயமாக ஒரு விசாரணை நடக்கும் என்ற நம்பிக்கையில இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் கேட்கல. திரு பன்னீர்செல்வத்துக்கிட்ட இந்த
வன்முறை மெரினா, இந்த நடுக்குப்பம், ரூதர்புரம் இதில் எல்லாம் நடந்த வன்முறை சம்பந்தமாக கமிஷன் வேண்டாம், கோர்ட்டு மானிட்டர் பண்ணுற ஒரு விசாரணைன்னு சொன்னோம். அது எங்கள் விருப்பம்னு சொன்னார். ஒரு அரசு தான் செய்யும்னு. இப்போ மட்டும் எப்படி இன்னும் அந்த அரசை தாண்டி இன்னொருத்தட்ட கொண்டு போய் வைக்க முடியுது? ரெண்டாவது பிரச்சனை வந்து அரசாங்கத்தின் மீது இருக்குது. இல்ல அவர்கிட்ட இதே கேள்வி நான் கேட்டேன். இல்ல அதே கேள்வி அவர்கிட்ட நான் கேள்வி எழுப்பினேன். இப்போ சமீபத்திய நேர்காணலையும் அந்த தடியடி உங்களோட நாலேஜோட நடந்ததா, பலப்பிரயோகம் உங்களோட நாலேஜோட நடந்ததா, முதலமைச்சரா இருக்கிற உங்கள்கிட்ட சொல்லாம இதெல்லாம் செய்தார்களா அப்படிங்கும்போது இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் என்னுடைய இதுக்கு வந்தது அப்படின்னு. அதற்கு பிறகு அதனாலதான் நான் வந்து எதுக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டேன். எனக்கு இந்த கேள்விகள் எழுந்த போது அப்படியான ஒரு பலப்பிரயோகம் இருந்ததுனால தான் விசாரணைக்கு நான் உத்தரவிட்டேன். இவ்வளவுலாம் சொல்றத இவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டா செல்வி ஜெயலலிதாவோட ஆன்மா அவரோட பேசியிருக்குல்ல. அவர் சொன்னார்ல, அம்மாவுடைய ஆன்மாவோடு பேசிய பிறகுதான் இந்த முடிவெடுப்பேன். அந்த ஆன்மா வேற யார்ட்டையாவது ஒருத்தர் சொல்லட்டுமே, எனக்கு இப்படித்தான் நடந்ததுன்னு யார்ட்டையாவது சொல்லட்டுமே. இல்ல அதுக்குதான் நீங்க வந்து தமிழக மக்களுடைய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை மறக்கடிச்சது மிக சிறப்பான உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சீங்க, அதெல்லாம் நான் இருக்கிறேன். இந்த மரணத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பாக்குது? இது குறித்த விசாரணை வேணும், இதுல ஒரு தெளிவு வேணும்னு ஒட்டுமொத்த மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல நீங்க ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த கட்சியில கேக்குறாங்க, அந்த கட்சி மட்டும் இல்ல, அந்த கட்சி மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் பரவலா திரு அன்வராஜாவே ஒத்துக்கிறாரு, பரவலாக சமூக வலைத்தளங்கள்ல இது பரவி கிடக்கிறது, இப்படியான கேள்வி இருக்கிறது, பொதுமக்களும் கேட்கிறாங்க. திரு சுமந்த் உள்ளிட்டவர்களும் கூட இது வந்து இன்னும் கேள்விகள் அதிகமாகிடுச்சு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு. நான் சொல்றேன், நீங்க இப்படி எல்லாம் விசாரணை நடத்ததை விட ஆன்மா தான் தெளிவா சொல்லிருது. சசிகலா அவர்களை பாதுகாப்பதற்கு உரிய முயற்சிகளை தான் உங்களுடைய வாதம். சசிகலாவுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வாங்க. நாங்க வந்தா நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேங்க, ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். நான் கேட்கிறேன், பிஆர்பி கிரானைட்டோட இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? என்னமோ நீங்க எல்லாரும் நாங்க இவங்க கேள்வி கேட்டா இவங்கிட்ட கேள்வி சசிகலாவை நாங்க எதுக்கு காப்பாற்றணும்? நாங்க தான் இங்க போய் உட்கார்ந்து காலில் விழுந்தோமா? நீங்க 23ஆம் தேதி வரை நீங்க காலில் விழுவீங்க, 23ஆம் தேதிக்கு பின்னால அசுர வேகம் எடுப்பீங்க, அதுக்கு பின்னால யோக்கியர் வேஷம் போடுவீங்க. ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க வந்து சசிகலாவுக்கு ஆதரவு. சசிகலாவுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்? தூக்கி உள்ள போடுறோம். அவருடைய கேள்வி எல்லாம் நியாயமானது. 10 நாட்கள் கூவத்தூர்ல அவங்க வந்து சுதந்திரமாக இல்லை என்ற போது இல்ல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டது உங்க கட்சியில? இல்ல நான் அதான் சொல்றேன், இந்த கட்சிகளுக்குள்ள இவங்க என்ன, நான் அதை கேட்டா அந்த இப்ப கூட அவர் சொன்னாரு, உள்ளுக்குள்ள போய் தண்டிக்கப்பட்ட ஒருவர் அவர் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கலாமான்னு கேள்வி எழுப்புவாங்களாம். அதை போல 10 மடங்கு அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு நபர், இதுக்கெல்லாம் மூலாதாரமாக இருந்த நபர், அவரை வச்சுக்கிட்டு தான் இவங்க கட்சி நடத்துவாங்களாம். என்ன நியாயம் இருக்கு உங்ககிட்ட? நீங்க 2 பேரும் அப்படித்தான். இதே ஜெயலலிதாவுக்காக KKSSR ராமச்சந்திரன், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஆளாளுக்கு கடத்திட்டு போனாங்க. இது இந்த மாதிரியான பழக்கம் இருக்குல்ல, இது இவங்களோட இல்ல. நீங்க சொல்ற எல்லா விமர்சனங்களையும் நான் ஏத்துக்கிறேன். ஒரே விஷயம் தான், நான் திரு மகேந்திரன் அவர்கள் வந்த போதும் இந்த கேள்வி தான் கேட்டிருந்தேன். எல்லா விஷயங்களும் சொல்றீங்க, சட்டமன்ற ஜனநாயகம் காக்கப்படல, 30 ஆண்டுகளாக சட்டமன்ற ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமா சீரழிக்கப்பட்டு இன்னைக்கு உச்சத்துக்கு போயிருச்சு, இதெல்லாம் சொல்லும் போது நம்ம இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல அங்க உட்கார்ந்து இருந்த இடதுசாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பிறகு 10 நாட்கள் இவ்வளவு பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது நம்ம உங்களுடைய ஐடியாலஜிக்கலா ஒரு எதிரியை சொன்னீங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்து விடுகிறது பின்வாசல் வழியா, அதெல்லாம் சரி. இன்னொரு பக்கம் நடந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய குரல் என்னவாக இருந்தது? இல்ல அதுல என்ன விமர்சனம்? ஆக்சுவலா கூவத்தூர்ல இல்ல, அது ஒண்ணு ஊர்லயும் யாரையும் அடக்கி வைக்க கூடாதுங்க, இதானே பிரச்சனை. அதை பற்றிய அழுத்தம் இப்ப என்ன சொன்னாங்க, என்ன அங்க டிமாண்ட் எங்க வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க விளக்கம் சொல்லுங்க. அங்க என்ன எல்லாருடைய டிமாண்ட் என்னவா இருந்ததுன்னா, அது சரி தவறுன்னு கூட நீங்க உங்க ஒரு கருத்தை சொல்லலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக அவங்களுடைய முடிவு எடுக்கப்படணும், ஒரு இடத்துல வைக்கப்பட்டு கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லா எதிர்கட்சிகளும், அனைத்து எதிர்கட்சிகளும் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அந்த இடங்கள்ல உங்களோட பார்வை என்னவா இருந்துச்சு? எவ்வளவு அழுத்தமா இருந்துச்சு? என்ன சொன்னோம்? அப்ப என்ன விஷயங்களை நம்ம ஹைலைட் பண்ணோம், என்ன விஷயங்களை சொன்னோம் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. அதுக்கான பதில் நீங்க ஒருவேளை அதுக்கு அழுத்தம் போதவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். ஆனால்
இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே வைத்திருப்பது தவறு, இது சரியல்ல என்று எங்கள் செயலாளர் சொல்லியிருக்கார். நீங்கள் ப்ராப்ளம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு ஐடியா இருக்குது, இதில் கொஞ்சம் கூடுதல் இருந்திருக்கலாமோ, இதில் ஒரு கூடுதல் இருந்திருக்கலாமோ என்கிற அபிப்பிராயத்தை நீங்கள் வைக்கிறது சரி. ஆனால் ப்ராப்ளம் என்ன, இல்ல அங்க வந்து ஐடியாலஜிக்கல் எதிரியை பார்த்த அளவுக்கு இந்த விஷயங்களை பார்க்கலையோ, ஜனநாயகம் சட்டமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிற விஷயம் அப்படி கிடையாது. நீங்க எல்லாருடைய கருத்துக்கள்லையுமே அப்படி இன்ஃபர் பண்ண முடியும் இயல்பாக. ஒருவேளை எங்களுடைய பிரசன்டேஷனும் கூட நீங்கள் நினைக்கிறது மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக அதில் இருக்கணும் கூட நாங்கள் நீங்கள் நினைக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பட் நாங்கள் அதை சொல்லலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. திரு அன்வர்ராஜ், உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்துக்களை சொல்லி. திரு அன்வர்ராஜ், எங்களை பொறுத்தவரை அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசு அவருடைய கொள்கையின் வழி நின்று வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக தேர்வு பெற்றிருக்கின்ற நம்முடைய கே.சி. பழனிசாமி அண்ணன் மாண்புமிகு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அதிக வேகமாக வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் பேசி ஒவ்வொன்றாக தீர்ப்பதற்கு வேண்டிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் சொன்னதை போல அடைத்து வைத்தார்கள் என்பதை தான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எங்களை யாரும் அடைத்து வைக்கவில்லை, நாங்கள் சுதந்திரமாகத்தான் இருக்கிறோம், எங்களுக்கு யாரும் எந்த நிர்பந்தமும் கொடுக்கவில்லை என்று அங்கிருந்து வெளியே வந்த கோவையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை அது பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். அங்க நான் சுதந்திரமாகத்தான் அதுல நிறைய விவாதம் இருக்கு, அந்த விஷயங்கள்ல நிறைய விவாதங்கள் இருக்கு, நம்ம அதை நிறைய விவாதிச்சு இருக்கிறோம், அவரே சொல்லியிருக்கிறார். சரி, மிக முக்கியமா இப்ப உங்கள்கிட்ட இறுதியா நான் கேட்கறது, நெடுவாசல் பிரச்சனையில நீங்கள் மக்களோட நிற்கிறீர்கள், அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதியை நீங்க கொடுக்குறீங்களாங்கிறத ரீஎன்ஷூர் பண்ணிருங்க, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப அந்த குற்றச்சாட்டை அடைத்து வைத்து சொல்லணும்னா அப்புறம் திரும்ப நாங்க விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். அங்கே வந்து நம்முடைய அதிகாரிகள் போய் விசாரித்து இருக்கிறார்கள், எல்லோரிடம் அபிடவிட் வாங்கப்பட்டிருக்கிறது. அபிடவிட் வாங்கப்பட்டிருக்கிறது உண்மையா பொய்யா என்பதை நிரூபிக்கின்ற வகையில் 122 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. அது மறுபடியும் திரும்ப அடைத்து வைத்தார் என்று சொல்வதும், ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஏதோ நாங்கள் நடந்து விட்டதாக சொல்வதும் இது கற்பனையான குற்றச்சாட்டு. எப்படியாவது எல்லோருமாக சேர்ந்து இந்த அரசாங்கத்தை கலைத்து விடலாம், கலகம் செய்து விடலாம், ஜனநாயகத்தை குரல் வரையை நிறுத்தி விடலாம் என்றெல்லாம் முயற்சித்தார்கள். அதற்கெல்லாம் உடன்படாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 122 எம்எல்ஏக்களும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை காப்பாற்றி இந்த அரசாங்கத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் மிகுந்த வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அப்படி நிலைநிறுத்தியவர்கள் அடுத்ததாக மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு உறுதியை தான் உங்கள்கிட்ட கேட்டேன். அந்த உறுதியோட நம்ம நிறைவு செய்யலான்னு பாக்குறேன். நெடுவாசல் பிரச்சனையில உறுதியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் நீங்க சொன்னீங்க. மக்களுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் செய்ய இந்த அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்து விட்டது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடங்கி விட்டார்கள். 500 மதுக்கடைகளை மூடுவதற்கு உத்தரவு போட்டு விட்டார்கள். விவசாயிகளுக்கு நிவாரணத்திற்கு உத்தரவு போட்டு விட்டார்கள். பெண்களுக்கு ஸ்கூட்டிக்கு உத்தரவு போட்டு விட்டார்கள். மீனவர்களுக்கு வீடுகளுக்கு உத்தரவு போட்டு விட்டார்கள். ரேஷன் பொருளை கொடுங்க அப்படின்னு கேக்குறேன். நிறைய சொல்றீங்க, இந்த விஷயங்கள்லாம் கவனிங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு அன்வர்ராஜா. நிறைய நேரம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பேசலாம். உங்கள் அனைவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. எதிர்த்து பேசிட்டு